எங்கள் ஆள் பேட் எடுத்துகிட்டு ஃபீல்டில் இருக்காரு. அவங்க என்ன ஃபீல்டுக்கே வரலையே. உங்களுக்கு யார் மேம் தளபதி? தலைன்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருப்பேன். இங்கே நிறைய அண்ணா இருக்காங்களே, எந்த அண்ணா? விஜயம் இல்லை சீமான் அண்ணாவை தெரியலையா? அவனை நம்பு இவனை நம்புன்னு சொல்கிறவனை முதல்ல நம்பாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. இந்த மீம் எனக்கே வரல. எங்கே இருந்துச்சு இந்த மீம்? பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான சாட்டையடி போராட்டம். திமுகக்கும் பாஜகவுக்கும் ஒரு வித்தியாசம், ஒரு ஒற்றுமை. பல விமர்சனங்கள் இருந்தாலும் ஐ லைக் ஜெயலலிதா அம்மா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். 777 டேஸ்டி ட்ரீட். ஹெல்தியான சமையலுக்கு நல்லெண்ணெய். ஒரிஜினல் டேஸ்டிக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். நல்லது உணவுக்கும் உடலுக்கும் 777. ஸோ இது வந்து டாப் அரசியல் டூப் அரசியல்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட். பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான சாட்டையடி போராட்டம். அவங்க ஆடக்கூடிய மாநிலங்களில் இதை விட கொடூரமாக நிறைய விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு. அதுக்கு வாய்ஸ் அவுட் கூட பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க. ஸோ அரசியல் படுத்துறதுக்காக இன்றைக்கி வந்து இதெல்லாம் பண்ணுறது, செருப்பு போட மாட்டேன்னு காமெடி பண்ணுறது, அது அவங்க பர்சனலாக ஏதாவது டாக்டர் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அது இது பாலிடிக்ஸோட கனெக்ட் பண்ணிட்டாரு. விஜய் அவர்களோட பரந்தூர் விமான நிலையம் விசிட். நோ யா டாப் ஒன்று நோ சி இத்தனை நாள் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே குரல் கொடுக்காம இருந்துட்டு எந்த பிரச்சனையை எடுத்தால் நமக்கு வந்து பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறது இஸ் நாட் குட். மத்திய அரசு கொண்டு வரும் தொகுதி மறுசீரமைப்பு பிக் டூப். காரணம் என்னென்னா நம்மளுடைய பீப்புள் ரெப்ரசன்டேஷனை பவர் பாலிட்டிக்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு வழி தான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னு பார்க்கப்படுது. ரூபாய் சின்னம் மாற்றம் பட்ஜெட்டில். ஸோ இட்ஸ் அ டாப். காரணம் என்னென்னா மக்களுக்கு ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக வேணும். ரூபாய் அப்படின்றது வந்து டெமோக்ராட்டிக்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்த விஷயம் கிடையாது. ஆர்பிஐ தங்களுடைய பணத்தை வந்து காட்டுறதுக்காக, சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக போட்டி ஒன்று வச்சு அந்த போட்டியில் தமிழகத்திலேருந்து செலக்ட் ஆன ஒருத்தரோடது, உதயகுமாரோடது கொண்டு வந்தாங்க. ஸோ ரூ அப்படின்ற விஷயத்தை வந்து மாற்றுறதுன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ், இட்ஸ் அ ஐடென்டிட்டி அப்படின்னு தான் தமிழ்நாடு பார்க்குது. காரணம் ரூன்னு ஒற்றை எழுத்து மாத்திரம் அங்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அதிர்றாங்க. அது ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ கவர்மெண்ட் வந்து தார்மீகமாக தன்னுடைய சிம்பிளாக எடுத்துக்காம ஜஸ்ட் ஆர்பிஐ கணக்குக்காக வச்சுருக்கக்கூடிய அந்த மணி சிம்பிளை தொடும்போதே அவங்களுக்கு இவ்வளோ பதறுது அப்படின்னா, எங்கள் பசங்களுடைய படிப்புக்காக நீங்கள் தார்மீகமாக எங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய காசை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா என்ன லாங்குவேஜஸ் சொன்னால் உங்களுக்கு புரியுமோ அந்த லாங்குவேஜை சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி இனிமையாக புரியும்னு நினைக்கிறேன். தமிழக நலனுக்காக டெல்லி போய் அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி. யார் அடுத்த சீட்டை பிடிக்க போகிறாங்க அப்படின்ற பார்வையில் ஓடிட்டுருக்கே தவிர்த்து மக்கள் நலனுக்காக இந்த சந்திப்பு இல்லை அப்படின்றது மக்களுக்கே தெரியும். ஏன்னா இத்தனை நாள் பார்க்கல. இப்போ கடைசியில் எலெக்ஷன் வரப்போது யார் அடுத்து வந்து மேலே நின்று மொத்த இதையும் தேர்தலை வந்து நிர்வகிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கட்சிக்குள்ளே கொஞ்சம் பேர் போகிறாங்க, அப்புறம் தனியாக இன்னொருத்தர் போகிறாரு, இப்படி மாற்றி மாற்றி இப்போ தான் போய் விசிட் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் நலனுக்காக இப்படி யாரும் போலையே, டீலிமிட்டேஷனுக்காக போலையே, ரூ கொண்டு வந்ததுக்காக போலையே, இன்னும் நம்ம குழந்தைங்களுக்காக கொடுக்க வேண்டிய 2152க்காக போகலையே. ஸோ அவங்களுடைய இருக்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக இன்னைக்கு ஓடுறாங்க. தட் இஸ் வெரி பேட். ஆக்சுவலி இங்கே வந்து எங்களுடைய அப்போசிஷனாக இருக்க வேண்டியவங்க தன்னுடைய இருக்கையை காப்பாற்றுறதுக்கு யார் வேணாம்னு நினைக்கிறோமோ அவங்கக்கிட்டே போய் காலடியில் விழுந்து கிடக்கிறதுன்றது இஸ் நாட் அப்ரிஷியேட்டபிள். நெக்ஸ்ட் வந்து we have a very fun and rapid round, which is the rapid fire round. Okay. திமுக நபர்களை வந்து ஊபி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது சரியா? இஸ் இட் ரைட் ஆர் ராங்? வாட் யூ ஃபீல் அபவுட் இட்? ஹீட்டட் கிரைம் டேல்ஸ், ரோரிங் சினிமா டாக்ஸ், ஃபயரி பொலிட்டிக்கல் டர்ன்ஸ், இதெல்லாம் பிடிச்சவங்க தமிழ்நாடு நவ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ணலையா? இப்போ பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைப் ஆக்ஷன் தமிழ்நாடு நவ் டீமுக்கு செலப்ரேஷன். ஊப்பின்னா அவங்களுக்கு என்ன மீனிங்னு எனக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள், விச் ஐ ஃபீல் இஸ் வெரி நைஸ் டு கால் சம்மன். ஏன் அப்படின்னா யார் யார் வயத்தில் வித்தியாசமான ஃபேமிலிஸ்லேருந்து வந்தாலும் நீ என்னோட பிரதர் தான், நீ என்னோட சிஸ்டர் தான் அப்படின்றது தான் உடன்பிறப்பு அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. திமுக தவிர்த்து இன்னொரு கட்சியில் வந்து உங்களுக்கு எந்த தலைவர் வந்து ரொம்ப பிடிக்கும்? பல விமர்சனங்கள் இருந்தாலும் ஐ லைக் ஜெயலலிதா அம்மா. ஷி வாஸ் வெரி போல்ட், ஷி இஸ் இன்ஸ்பைரிங். பல மாற்று சிந்தனைகள் கருத்துக்கள் இருக்குது. பட் ஸ்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடுனா அது ஜெயலலிதா அம்மா. ஸோ ஷி இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஸோ மகளிர் விடியல் பயணம் செய்யும் பெண்களை ஓசி டிக்கெட்டுன்னு அமைச்சர் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து சரியா? இஸ் இட் ரைட்?
அவர் சொல்ல வந்த கருத்துன்றது வேற, பட் பொதுவாக பொதுவெளியில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேர்டை திடீர்னு அவர் அதுக்கு ஃப்ரேம் பண்ணதுன்றது வந்து தவறாக வந்து சித்தரிக்கப்பட்டது. ஸோ ஒரு ஸ்டேட்டுடைய சிஎம் ஹீ இஸ் டெல்லிங் தட் திஸ் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் விமன் ஹூஸ் த ஃபியூச்சர் அப்படின்னு. ஆனால் அது பெருசாக பேசும் பொருளாக மாறலை. ஒரு சின்ன வார்த்தை அது வந்து தவறுதலாக வந்து சொல்லும்போது அது திருச்சி அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் ஒரு நாடகம் வந்து ஏற்றப்பட்டது. ஸோ 4 வருஷத்தில் வேற எந்த கட்சியும் செய்யாதது வந்து திமுக செய்த மிகப்பெரிய சாதனைனா ஒன்று ஏதாச்சும் சொல்லுங்க. இன் லவ் வித் காலை உணவு திட்டம் எங்கே போனாலும் முதல்ல ஏன் அப்படின்னா காமராஜர் எப்படி ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து இன்னைக்கு படித்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறதுக்கு காரணமும் எனக்கு இன்றைய காமராஜராக தான் வந்து முதல்வர் வந்து தெரிகிறாரு. நாட் பிகாஸ் ஐ மீன் டு டிஎம்கே ஐம் சேயிங் திஸ். ஸோ திமுகக்கும் பாஜகவுக்கும் ஒரு வித்தியாசம், ஒரு ஒற்றுமை, ஒரு சிமிலாரிட்டி என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லுவீங்கன்னா என்னவா இருக்கும்? சின்ன குழந்தையோ பெரிய குழந்தையோ பெண் பிள்ளை வந்து படிக்கணும், வேலைக்கு போகணும், நம்மளை ஆளணும்னு நினைக்கிறது வந்து திராவிட கழகம். ஸோ திராவிட முன்னேற்ற கழகம். இல்லைம்மா நீங்கள் கடவுள், நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், உங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து இன்னும் நம்மளை பின்தங்கிய நிலைக்கு அவங்க தள்ளுறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இன்றைக்குமே வந்து பலருக்கு இருக்குது. ஸோ பாஜகவினர்னால் கொஞ்சம் இன்செக்யூர் ஃபீல் வந்து டெஃபினட்டாக எல்லா விமனுக்கும் வந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் என்னென்னா, நீ படின்னு சொன்னது திமுக, இல்லை நீ கடவுள் நீ உள்ளுக்குள்ளேயே இருன்னு சொல்கிறது பாஜக. இது என்னை பொறுத்த வரைக்கும். டிவிகேவோட மிகப்பெரிய வீக்னஸாக எதை பார்க்குறீங்க? விஜயோட பல்ஸ் என்னவா இருக்கும்? அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. இன்னும் பெருசாக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒர்க் எதுவும் பண்ணலை. ஃபஸ்ட்டு கிரவுண்டுக்கு வந்து மக்களோட இயல்பாக வந்து பழகக்கூடிய சூழலே வந்து இன்னும் அவங்கக்கிட்ட பார்க்க முடியலை. ஸோ கிரவுண்டுக்கு வந்தால் தான் அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்றது தெரியும். மோடி மாதிரி மீடியாவை பார்த்து ஓடி ஒழியாமல் நின்று ஏதாவது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏதாவது அட்டன் பண்ணாங்கன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியலாம். ஸோ சீமான் அவர்கள் வந்து முதல்வரானா உங்களோட முதல் ட்வீட் என்னவா இருக்கும்? சீமான் அவர்கள் முதல்வரான என்னோட முதல் ட்வீட் என்னவா இருக்கும்? விமன் ரெப்ரசன்டேஷனை வந்து 50% கொண்டு வந்து அது மூலயமா அவர் முதல்வர் ஆனார் அப்படின்னா நிஜமாவே ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் அது மூலியமாக முதல்வர் ஆனார் அப்படின்னா ஈக்குவல் விமன் பார்ட்டிசிபேஷனுக்காகவும் அவர் முதல்வர் ஆயிருக்காரு. ஸோ அதுக்கு டெஃபினட்டாக நான் வாழ்த்து சொல்லுவேன். ட்வீட்டாக வந்து அதுதான் இருக்கும். ஆமாம், அதை கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்கோம். ஓகே மேம். ஸோ மோடி அவர்களை வந்து சந்திச்சு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு வாட் வில் பி தட் ஒன் கொஸ்டின் ஆர் 2-3 கொஸ்டின்ஸ்? மோடி அவர்களை சந்திச்சா பில்கிஸ் பானு வழக்கை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றது என்னுடைய கேள்வியாக இருக்கும். பிகாஸ் அது எனக்கு பர்சனலாக ரொம்ப டச்சான ஒரு கேஸ். அது அவங்க தண்டிக்கப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க வரும்போது அவங்கள மாலை போட்டு வரவேற்கிறத வந்து இன்னமும் இந்த சமூகம் வேடிக்கை பார்த்துட்ருக்கு. அப்படின்னா நீங்கள் சிஎம் ஆகிறதுக்கு இதை செஞ்சுட்டு சிஎம் ஆனீங்க, ஓகே, பிஎம் ஆகிறதுக்கு என்ன பண்ணீங்கன்ற கேஸ் பற்றி இன்னும் பேசவே இல்லையே அப்படின்னு அந்த கேள்வி முதல்ல கேட்பேன். நைஸ் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின். ஸோ அடுத்து வந்து இன்னைக்கு திமுகவோட மிகப்பெரிய தேர்தல் எதிரினா வந்து யாரா நீங்கள் கருதுவீங்க? தேர்தல் எதிரின்னு கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்தி காம்படிஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டங்கள் பல இது வெளியில் வரதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ அந்த வகையில் அவங்க தான் எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியாக வந்து இன்றைக்கும் நாங்கள் பார்க்குறோம், இனிமேயும் பார்க்க விரும்புகிறோம். ஸோ அந்த ஹெல்தி காம்படிஷன் இருந்தால் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் அடுத்த இடத்துக்கு போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டிஎம்கேவை பற்றி, ஏடிஎம்கே பற்றி, டிவிகே பற்றி, மற்ற கட்சிகள் பற்றி வந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டான சில மீம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த மீம்ஸை பார்த்துட்டு உங்களோட ரியாக்ஷன் பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரியாக்ஷனோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். எதுக்கு பதில்? 200 வெல்வோம் சிஎம் இருங்க பாய். கன்வே ஆகுதா மேம்? கன்வே ஆகுது. எங்கால் பேட் எடுத்துகிட்டு ஃபீல்டில் இருக்காரு. அவங்க என்ன ஃபீல்டுக்கே வரலையே, அப்புறம் தானே பேட்டிங்காக பவுலிங்கான்னு தெரியும். ஸோ அவங்க பவுலிங் போட்டாலும் நீங்கள் பேட்டிங்க்கு ரெடி தான். எங்கள் சிஎம் தான் பேட் இருக்கிற மாதிரி தானே போட்டிருக்கீங்க. அப்படின்னு விஜய் வந்து அவரையும் தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாலின் ஐயா அவர்களையும் தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரசிகர்கள் வந்து தளபதின்னு கூப்பிடுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன். அதுக்கான ஒரு மீம் தான் இது. ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு தளபதி இருப்பாங்க, இங்கே ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு கட்சிக்கும் ஒரு தளபதி இருக்காங்க. அதில் எதுக்கு சண்டை? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தளபதி ஓகே தான். உங்களுக்கு யார் மேம் தளபதி? தலைன்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருப்பேன். தளபதி ஆப்வியஸ்லி சிஎம் தான். இப்படி அவர் பேசுறது சரியா தப்பா? கழகத்தின் மூத்த முன்னோடி ரொம்ப வருடங்களாக கழகத்துக்காக உழைச்சிட்ருக்காங்க. சில பேர் வளர்ந்த விதம், சில பேர் இருந்த சூழல், அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ காமன் லாங்குவேஜ். நமக்கு இந்த மாதிரி பேசுகிறது தான் நம்மளுடைய பேச்சு வழக்கு அப்படின்னா அது அவரோட கைண்ட் ஆஃப் பேச்சு வழக்கு. இன்றைக்கி அவருக்கு தக் லைஃப் போடுற அளவுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருக்குது. சோஷியல் மீடியாலாம் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சில பேருக்கு சில விதமாக சொன்னால் தான் புரியும் அப்படின்றதுனால அவர் அந்த வழியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காருன்னு நான் நம்புகிறேன். பர்சனலி நான் வந்து இந்த டீசெண்டான லாங்குவேஜ் பக்கம், அதனால்
இதுக்கு எனக்கு பெரிய கருத்து ஒன்றும் இல்லை. பட் இன்னுமே வந்து லாங்குவேஜை ப்ராப்பராக பயன்படுத்தினா ரொம்ப சந்தோஷம். இது அவங்களோட தனிப்பட்ட கருத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. சரி, அவனை நம்பு இவனை நம்புன்னு சொல்கிறவனை முதல்ல நம்பாமல் இருக்கிறது நமக்கு நல்லது, அவ்வளோதான். எனக்கு பாதுகாப்பு தேவையில்ல, இந்த நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் நாடுன்றது இந்திய நாடை சொல்கிறாரா இல்லை தமிழ் நாடை சொல்கிறாரா அப்படின்ற விளக்கத்தை அண்ணன் அவர்கள் தான் சொல்லணும். அவர் தன்னைத்தானே பாதுகாவலர் அப்படின்னு நம்புறாருன்னா வெல் அண்ட் குட், பாதுகாத்துக்கிட்டோம், அதில் எந்த தப்பும் இல்லை. இது வந்து அண்ணாமலை அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த ஒரு ட்வீட்டு. பாரத பிரதமரோட மக்கள் மருந்தகத்தை தான் முதலமைச்சர் முதல்வர் மருந்தகமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எதெல்லாம் கொண்டு வந்து மக்கள் போய் ரீச் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து அவங்க லேபிள் ஓட்டுவாங்க. கொண்டாத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஸோ இதுவும் அது மாதிரி ஒரு லேபிள் தான். பாரத பிரதமரின் மக்கள் மருந்தகம் தான் இப்படி மாற்றப்பட்டிருக்குன்னே நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகே, அது அப்படின்ற வாதம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எத்தனை மாநிலத்தில் எத்தனை ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக இந்த மருந்தகம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் தெரியாது. ஸோ டேட்டாவோட எதுவும் பேச மாட்டீங்க. நாங்கள் சொல்கிறோம் மக்களுக்கு நல்லது அப்படின்னா அது எங்கேருந்து வேணாலும் நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணுறதுக்கு இங்கே ஒரு அரசு ரெடியாக இருக்குது. சின்ன குழந்தை கூட தாத்தா எனக்கு முகமாற்று அறுவை சிகிச்சை வேணும்னு கேட்டால் அதை ஓடி போய் செய்யக்கூடிய மினிஸ்டர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ நல்லது மக்களுக்கு நடக்கும்னா நான் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, குட்டி கட்சி, பெரிய கட்சி இப்படிலாம் பார்க்கல. ஒரு குடையின் கீழ் வாங்க நம்ம டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து போராடுவோம்னு ஒரு தலைவர் சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ ஓப்பனாக ஹீ இஸ் ரெடி டு வெல்கம் அக்செப்ட் மெனி நியூ திங்ஸ். அப்படின்னா நாங்கள் ஒன்றிய அரசை பார்த்து காப்பி அடிக்கிறோம் உங்கள் வாதத்துக்கே வந்தால் கூட காப்பி அடித்தாலும் அதை நாங்கள் நல்ல விதத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய அரசாக இருக்கும். உங்களோட எந்த அரசு அந்த மாதிரி காட்டியிருக்கு அப்படின்னு கேட்டால் அவங்ககிட்ட ஆன்சர் இருக்காது. ஸோ நீங்கள் லேபிள் ஓட்டுறீங்க, அதையாவது தரமான லேபிளாக ஓட்டுங்க. இதை வந்து ஒரு ரொம்ப நாளாக பல இன்டர்வியூக்களில் பல வேலைகள் வந்து சொல்லியிருக்காரு. தமிழையும் தமிழர்களையும் பெருமைப்படுத்துவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ இல்லை அவருடைய உற்ற நண்பர் உள்துறை அமைச்சர் ஆர் வெளித்துறை அமைச்சர் ஏதோ ஒரு அமைச்சர் யார் வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு சின்ன கல்லையாவது நகர்த்தி வச்சு போயிருக்காங்கன்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் ஆன்சர் இல்லை. தமிழை வளர்க்கறதுக்கான ஃபண்ட் ரிலீசிங்கில் ஆரம்பித்து தேவ பாஷைன்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தை ஊக்குவிக்க வரைக்கும் நமக்கு வேண்டான்னு சொன்னாலும் மும்மொழி கொள்கை மூலிமா ஹிந்தி இம்போஷன் வரைக்கும் திணிச்சிட்டு இருக்கீங்க. அதாவது நான் உனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனால் எல்லா வகையிலையும் நான் உனக்கு கெட்டது பண்ணுவேன், உனக்கு துரோகம் பண்ணுவேன், உன் காலை இழுத்து விடுவேன், நீ அடுத்த அளவுக்கு போகாமல் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த குரூப்பு. அதனால் நீங்கள் என்ன நல்லது பண்ணுவீங்கன்னு கடைசிக்கு சொல்ல மாட்டீங்க. நாங்கள் நல்லது பண்ணால் அதுவும் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு எங்கள் லேபிள் வந்து உங்கள் மேலே ஒட்டுவீங்க. அப்படின்றப்போ அவர் வாய் அவர் உருட்டு அவர் வந்து என்ன வேணால் ஊட்டிட்டு போகலாம். தமிழையும் தமிழர்களையும் வந்து அவர்கள் காத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வித் ப்ரூஃபோடு அவர் பேசினார்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வரைக்கும் டேட்டாவை அவர் பேசவே இல்லை. அந்த வாட்ச் பில்லு இன்னும் வரவே இல்லை. ஸ்டில் டிஎம்கே வந்து ஏடிஎம்கே தான் தேர்தல் எதிரியாகவோ இல்லைனா கொள்கை எதிரியாகவோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்லை வேறு கட்சிகள் பிஜேபி மாதிரி தேசிய கட்சிகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இந்த மீம் உண்மைதானா? இல்லை, நம்ம எதிரி யாருன்றதை வச்சு தான் நம்மளுடைய பலத்தையும் பலவீனத்தையும் ஒரு நல்ல தலைமை அப்படின்றது எடை போடும். யாரை வேணாலும் கேளுங்க, எங்களுடைய தார்மீகமான எதிர்கட்சியாக, எதிரின்னு சொல்ல மாட்டோம், எதிர்கட்சியாக இருக்கணுன்றது ஒரு திராவிட இயக்கம் இருந்தால் ஹெல்த்தியான தமிழ்நாடு இருக்கும் அப்படின்றத ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். அந்த வகையில் இப்போ வந்து யார் எதிர்கட்சின்றதுலேயே அவங்களுக்குள்ள பெரிய போட்டி நடந்துட்டுருக்கு. அவங்க பெரும்பான்மையாக இருந்தும் தங்களுடைய பெரும்பான்மையை வந்து ரொம்ப சுருக்கிக்கிட்டு இன்னொருத்தங்க கிட்ட போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அவங்க தரத்தை தான் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து எதிர்கட்சி யாருன்றதுலே பிரச்சனை வருது, இன்னொருத்தர் வந்த உடனே நசியமாகணும்னு வராரு. ஸோ அவங்களுக்குள்ளேயே நிறைய போட்டி நடந்துட்டுருக்கு. அந்த ரேஸெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து நிற்கட்டும், அப்புறம் வந்து யார் வந்து எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து காரணம் நீங்கள் தான். அவங்க பண்ணுற கண்டென்ட் எல்லாமே மீம் கண்டென்ட் அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டியிருக்கீங்க. மீம் கண்டென்ட்டுக்காக அன்றைய ஹெட்லைன்ஸ்க்காக மட்டுமே பயன்படுமே தவிர்த்து நான் சொன்ன மாதிரி யார் வந்து இங்கே தலைவர், யார் வந்து அடுத்த ஒப்போசிஷன் லீடர்னு தன்னை காட்டிக்க விரும்புகிறீங்கன்ற ஒரு ரேஸ் வந்து அங்கே போயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் அப்போ நீங்கள் மக்கள் பிரச்சனைக்காக வந்து நிற்கலை, யார் அடுத்த தலைமை அப்படின்றதெல்லாம் நிற்கிறீங்களே தவிர்த்து மீம் கண்டென்ட்டாக மட்டுமே மாறிட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். அதுன்னு அண்ணா அட்டாக்கிங் எந்த அண்ணா? இங்கே நிறைய அண்ணா இருக்காங்களே, எந்த அண்ணா? விஜயன். ஓ ஏங்க, அண்ணாமலை அவருக்கு முன்னாடி வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருக்காரு, அவளால் உங்களுக்கு அண்ணாவை தெரியலையா? இல்லை சீமான் அண்ணா அண்ணாவை தெரியலையா? இதெல்லாம் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். என்டிகே அண்ணாமலைக்கு தான் பிஜேபி. மீமை படிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. இதெல்லாம் என்ன மீம்? மீம்னா டப்புன்னு புரியணும். இந்த மீமை ப்ராசஸ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு பேச்சுக்கு கூட ஏடிஎம்கே விமர்சிக்க மாட்டாங்க விஜய் அப்படின்றது தான் கண்டென்ட்டு. இப்போ இதுக்கு தார்மீகமாக நான் என்ன பதில் சொல்லணும்னா, அவங்க வந்து இவங்களோட பி டீம் அப்படின்னு பதில் சொல்லணும். ஆனால் எனக்கு அந்த பதில் வராது. ஏன்னா பி டீம், சி டீம், டி டீம் எல்லாம் வந்து அரசியல் அந்த எலெக்ஷனுக்கு நெருக்கமாக தான் வந்து மாறும். ஸோ இப்போவே வந்து மக்களை வந்து என்ன சொல்கிறது, ஹைப்பராக வச்சுக்கிறதுக்கும் இந்த என்னமோ சொல்லுவாங்களே ஒரு அத்லட் டேர்மில் வார்ம் அப் பண்ணுறதுக்காக
வார்ம் அப் பண்ணுறதுக்காக இந்த கண்டென்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நம்ம பெருசாக விமர்சிக்கணும் அவசியம் இல்லை. அதாவது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே விஜய் அவர்கள் பேசினா டிவி முன்னாடி உட்காந்து பயங்கரமாக என்ன பேசுகிறார் நோட் பண்ணுறாங்க அப்படின்ற மீனிங்கில் தான் இந்த மீம். மொத்தம் அவர் வந்து டிவி முன்னாடி மக்கள் வந்து உட்காந்து ரசிக்கிற கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கண்டென்ட் கிரியேட்டராக தான் இருக்காருன்றதை அப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க. அரசியல்வாதிகளை சொல்கிறாங்க. அதுதான் சரி, மக்கள் நலத்திட்டமாக இருந்தால் மக்கள் உட்காடுறாங்க அப்படின்னு நீங்கள் காட்டியிருந்தீங்கன்னா அப்போ தான் அவர் தலைவர். அவர் பேசுறது வந்து ஒப்போனன்ஸ் உட்காந்து கேட்குறாங்கன்னா அப்போ அது கண்டென்ட் மெட்டீரியல் தானே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவர் நடிக்கிறத மேடையிலையும் காட்டுறாரு, அவ்வளோதான். ஓகே சரி, அப்படி வாங்கி காட்டினா அது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணமாக அது மாறும். வரலாற்றை பறைக்கிறாரான்னு பார்த்துருவோமே. இந்த மீம் எனக்கே வரல, எங்க இருந்துச்சு இந்த மீம்? இது நாங்கள் பண்ண மீம். இது இல்லை இல்லை, இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த ஃப்ரேமில் ஆக்சுவலி விஜய் சாரை விட எங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் பொருத்தமாக இருப்பார். நல்லாவே இல்லை இது. ஓ ஓகே, ஒப்போசிஷன் லீடராக வருவாருன்ற நம்பிக்கையில் இந்த மீமை போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ எங்கள் இபிஎஸ் ஓபிஎஸோட நிலைமை. களப்பணியில் உங்களுக்கு மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்குவா? கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒன்று ரெண்டு பர்டிகுலராக சொல்ல பேக் வந்து ஒரு பாட்டி வந்து என் கையை பிடிச்சிட்டு நீ ரொம்ப நல்லா பேசுகிறம்மா, எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி பேசி நான் பார்த்ததில்ல. அது ஒரு விமன் ரிலேட்டட் ஸ்பீச் நான் டெலிவர் பண்ணேன். ஃப்ரம் அடுப்படி டு நாசா நம்ம எவ்வளோ தூரம் வந்து பயணிச்சு வந்திருக்கோம் அப்படின்றத. நாங்களாம் படிக்கலை, எங்கள் வீட்டில் என்ன படிக்க வைக்கல, ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டிலலாம் படிக்கிறது எவ்வளோ முக்கியன்றதை வந்து நீ சொல்லிட்ட. இன்னொரு தடவை என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து அடுப்படியில் இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோட கனவும் கூட. நீ இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து ஒர்க் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்காக அதை பற்றி பேசு. பெண்கள் எப்பயுமே இனிமேல் கீழே இருக்கவே கூடாது, நம்ம ஒன்ஸ் மேலே வந்துட்டோம், இனி அங்கே தான் இருக்கணும், அதை நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கைப்பிடிச்சு பேசும்போது ஐ ஃபெல்ட் வெரி எமோஷ்னல். எனக்கு அழுகே வந்துருச்சு. அந்த மாதிரி பரவாயில்ல, நம்ம பேசுகிறது வந்து அவங்களுக்குள்ள ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப டைம் கொடுத்தீங்க, நிறைய கொஸ்டினுக்கு ரொம்ப டீட்டெயிலாகவே பதில் சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்களோட பாலிடிக்ஸ் பேசலாம் ரோல வந்து கலந்துக்கிட்டதுக்கு தமிழ்நாடு நோ சார்பாக ரொம்பவே நன்றி. மகேஷ், தேங்க்யூ. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட் 777 இன் டேஸ்டி ட்ரீட். ஹெல்தியான சமையலுக்கு நல்லெண்ணெய். ஒரிஜினல் டேஸ்டிக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். நல்லது உணவுக்கும் உடலுக்கும். 777.